அனைவருக்கும் வணக்கம். உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழ். உலக மொழிகளுள் பழமையான மொழி எதுன்னு கேட்டிங்கன்னா அதுவும் தமிழ் தான். பல உலக புகழ்பெற்ற நூல்களை தந்த மொழி தமிழ். பெரும்பாலும் தமிழனுடைய நூல்களை நம்ம எப்படி புரிஞ்சிருப்போம் அப்படின்னா, எப்படி படிச்சிருப்போம் அப்படின்னா, தமிழனுடைய அறம், வீரம், காதல், வாழ்வியல். ஸோ இது தொடர்பான செய்திகளை மட்டும்தான் நம்ம பெரும்பாலானவர்கள் படிச்சிருப்போம். ஸோ அதை தவிர்த்து தமிழனுடைய அறிவியல் சிந்தனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய செய்தியே தமிழனுடைய நூல்களில் பொதிந்திருக்கிறது. ஸோ இந்த காணொளியில் தமிழனுடைய அறிவியல் சிந்தனையை பற்றி தான் பார்க்க உள்ளோம். வணக்கம். இது தமிழர்களின் அறிவியல் சார்ந்த சிந்தனைகளின் தொகுப்பு. உலகம் முழுக்க 15ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இந்த பேரண்டத்தின் மையம் பூமி தான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தாங்க. நாம் வானத்தை நோக்கி பார்க்கும்போதும் நட்சத்திரங்கள் தோன்றி மறைவதை நம்மளால் பார்க்க முடியும். இப்படி பார்க்குறத வச்சு என்ன நினச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா, இந்த பேரண்டத்தினுடைய மையம் பூமி தான், சூரியன் உட்பட மற்ற கோள்கள் எல்லாமே பூமியை தான் சுற்றி வருது அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலும் நினச்சிட்டு இருந்தாங்க 15ஆம் நூற்றாண்டு வரைக்கும். ஸோ நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ் அப்படின்றவர் தான் பூமி மையம் கிடையாது, சூரியன் தான் மையம், பூமி உட்பட மற்ற கோள்கள் அனைத்தும் பார்த்திங்கன்னா சூரியனை தான் சுற்றி வருகிறது அப்படின்ற ஒரு கோட்பாட்டை முன்வைக்கிறாரு. ஆனால் இந்த நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ் இவர் சொல்வதற்கு முன்னாடி கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழ் நூலான 10 பாட்டு நூல்களில் ஒன்றான சிறுவனாற்றுப்படை என்ற நூலில் சூரியன் தான் மையம், மற்ற கோள்கள் பூமி உட்பட மற்ற கோள்கள் அனைத்தும் சூரியனை சுற்றி வருகிறது அப்படின்ற தகவலை, அறிவியல் தகவலை பார்த்திங்கன்னா அந்த நூலில் குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வால் நிற விசும்பின் கோள்மின் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு எள்ளும் தொற்றத்து விலங்கு பொற்களத்தில் விரும்புவன பேணி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் அடிகள் தொடங்கும். இந்த பாடலுடைய காட்சி என்ன அப்படின்னா, இசைக்கருவிகளை இசைக்கக்கூடிய பாணர்கள் பார்த்திங்கன்னா ஒன்றாக உணவு உண்ணக்கூடிய ஒரு காட்சி. அந்த உணவு உட்கொள்ளும் அந்த காட்சியானது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புலவர் வர்ணிக்கிறாரு அப்படின்றது தான் இந்த பாடல் வரிகள். ஸோ அது எப்படி இருந்தது அப்படின்னா, ஒரு பெரிய தங்கத்தட்டில் உணவு இருக்கிறது. உணவை சுற்றிலும் தொட்டு கொள்வதற்காக காய்கறிகள், கூட்டு, ஊறுகாய் போன்ற பல பொருட்கள் பார்த்திங்கன்னா உணவை சுற்றி இருக்கிறது. இதற்கு உவமையாக இந்த புலவர் எதை சொல்கிறார் அப்படின்னா, எப்படி சூரியன் மையத்திலும் மற்ற கோள்கள் பூமி உட்பட மற்ற கோள்கள் சூரியனை எப்படி சுற்றிலும் உள்ளதோ அதுபோல் உணவு பார்த்திங்கன்னா மையத்தில் இருக்கிறது. உணவை சுற்றி பார்த்திங்கன்னா இந்த பொரியல், ஊறுகாய், கூட்டு இது மாதிரியான பொருட்களை பார்த்திங்கன்னா உணவை சுற்றி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய ஒரு அறிவியல் கருத்தை இந்த புலவர் பார்த்திங்கன்னா உண்மையாக சொல்லியிருக்காரு. ஸோ இந்த பாடல் மூலயமா நமக்கு என்ன தெரிகிறது அப்படின்னா, கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா தமிழர்கள் விண்வெளி தொடர்பான ஆழமான செய்திகளையும் தமிழர்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள் என்பது பார்த்திங்கன்னா இந்த பாடல் மூலயமா நமக்கு தெரிய வருது. இந்த தகவல் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் நான் முதல் முறையாக இந்த தகவல் இது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி போகிறேன் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற இன்னும் பல அறிவியல் தகவல்கள், தமிழர் தொடர்பான அறிவியல் தகவல்கள் காத்து கொண்டிருக்கிறது. நன்றி, வணக்கம்.